அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் கனிஞ்ச பழமாக எடுத்துக்கணும். நான் ரஸ்தாளி பழம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே இனிப்பான பொருள் தான் செய்கிறோம். பார்த்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். உலர் திராட்சை தேவையான அளவு, பலாச்சுளை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசிச்சு விடணும். ஏலக்காய் சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் வாசத்துக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும். பதிவு பண்ண மறந்துட்டேன். தேன் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி படாமல் கை சேர்த்து கலக்காமல் கலந்து எடுத்தோன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ சுவையான பழனி பஞ்சாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எதுவுமே அளவு தேவையில்லை. இதில் எல்லாத்துலேயுமே இனிப்பு சுவை இருக்கும். கூட குறைய இனிப்பு இருக்கும். நம்மளாம் ஒரு அளவாக சேர்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.